வள்ளல் பெருமான் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னார். இந்த 3 எழுத்தும் கூட்டினீங்கன்னா பதவி என்கிற பேரருள். வள்ளல் பெருமானுக்கு இன்னொரு பேர் ஜோதி ராமலிங்கம். 1823 1823 பார்த்து 1874 1874 நோ டெத், டெத்லெஸ் பாடி, நியர்பை சிதம்பரம், வடலூர் வள்ளலார் சன்னிதானம். 200 வருஷத்துக்கு மேலே வள்ளலாருடைய அன்னதானங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அணையா தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் படித்தது 4வது 4th கிளாஸ். ஆனால் இவர் ரைட்டிங் 5984 சாங் 5984 அருட்பா பாடியிருக்கார். அதை 1லேருந்து 5 ஒரு திருமுறை, 6வது ஒரு திருமுறை. அவர் எழுதாதது எதுவுமே இல்லை. தர்மமிகு சென்னைன்னு 250 வருஷத்துக்கு முன்னே வள்ளலார் சென்னையை பாடினார். வள்ளலாருக்குன்னு பணத்தில் ஆசைப்படுறதில்லை. பணத்திலே சிறிது ஒன்று ஆசை இல்லை. நான் படைத்த பணத்தை பலகால் கிணத்தில் எறிந்தேன், குளத்தில் எறிந்தேன், கேணியில் எறிந்தேன், ஆனால் நீ கொடுக்கின்ற அருளை எறிகின்றார். வள்ளலார் என்ன சொன்னார்? எம்மதமும் சம்மதனார், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்றார். இந்த வட்டி வாங்குறவங்களை பற்றி சொன்னார். வட்டி மேல் வட்டி கொள் மார்க்கத்தில் நின்றீர், வட்டியை வளர்க்கின்ற மார்க்கையை அறியீர், பட்டினி கிடப்பாரை பார்க்கவும் நேரீர், பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினையர். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார். பயிர் வாடியை கண்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுவாராம். இந்த 19வது நூற்றாண்டில் இவர் ஒருத்தர் தான் உடம்போட மறைந்த தெய்வம், என் ஞான குரு. இவர்கிட்ட உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை இவர்களை யார் ஒருவர் பற்றுகிறார்களோ மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். இவர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தினார். புலால் தவிர்த்தல் என்றார். ஆகவே வள்ளல் பெருமான் இப்போது தீபஜோதி தரிசனம் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாமஜோதி சோமஜோதி, வானஜோதி ஞானஜோதி, மாகஜோதி யோகஜோதி, வாதஜோதி நாதஜோதி, ஏமஜோதி வியாமஜோதி, ஏறு ஜோதி வீரு ஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, ஆதிநீதி வேதனே, ஆடலீடு பாதனே, வாதிஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் கருணையும் அன்பும் இருந்து வள்ளல் பெருமானுடைய திருவருளும் குருவருளும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சந்தோஷம் உண்டாகட்டும்.